ஏன் இதை உடச்சி அனுப்பியிருக்கீங்கன்னு தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். மீஷோவை பார்த்து நீங்கள் பேக் பண்ணும்போதே சேஃபாக பேக் பண்ணியிருந்தீங்க. அந்த ப்ராடக்ட் உடஞ்சி வந்திருக்காதுல்ல. வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த ஐட்டம் வந்து உடஞ்சி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா 5 ஃபேஸ் இருக்க மாதிரியான ஒரு லோட்டஸ் லேம்ப்பு தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹேண்டிலோடு கொடுத்தனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நான் 193க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. லைட் வெயிட்டடாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இது தாங்க நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி வந்துருச்சு. ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மேக்கப் மிரர் தான் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. டேபிள் டாப் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஏஸ்தட்டிக் லுக்கில் அழகாக இருந்துச்சு. நம்ம பெட்ரூம், பாத்ரூம், லிவிங் ரூம்ஸும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பேபி பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஃப்ளவர் டிசைனில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நான் 183க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது நான் எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இது வந்து ரொம்பவே வந்து சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம தான் பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அட்டாச் பண்ணிவிட்டு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு ரொம்ப சின்னோண்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இதோட கலர் காம்பினேஷன் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ப்ளூ கலரில் வந்து போட்டிருந்தேன். ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு பிங்க் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் 496க்கு வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரிட்டன் கிஃப்ட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 பீசஸ் இருக்கிற மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். இந்த பசுவோட இமேஜ் மாதிரி கொடுத்து அது வந்து வுட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கீழே 2 கண்ணாடி பாட்டில் வந்து கொடுத்து அதில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளும் குங்குமமும் கொடுத்துருந்தாங்க. கீ செயின் மாதிரி தொங்க விடுறதுக்கு ஒரு ரிங் மாதிரியுமே வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இதில் 10 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் வந்து 275க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தா நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ஸோ இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து செடி வளர்ப்போம். ஆனால் 2 or 3 டேஸ் வந்து ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து யார் தண்ணி ஊற்றுவா அப்படின்னே யோசிச்சுட்டே சில பேர் வந்து செடி வளர்க்க மாட்டோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் வாட்டரிங் பாட் தான். இது வந்து நான் 2 இதில் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ரோஸ் கலரில் இருக்குல்ல, அது வந்து சிங்கிள் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொன்று காமிச்சல அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காம்போவாக வாங்கியிருக்கேன். இதில் 2 பாக்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரோப் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே 2 ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ரோப்பை அட்டாச் பண்ணிவிட்டு கீழே அந்த கிளாஸ் இருக்குல்ல, இதில் வந்து வாட்ரு ஊற்றிக்கணும். வாட்ரு ஊற்றிட்டு நம்ம அந்த ரோஸ் கலர் பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடியை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரோப்பில் இருந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ 2 or 3 டேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றுற ப்ராப்ளம் வந்து இருக்காது. இது வந்து நான் செட்டாக இருக்க மாதிரியுமே வந்து வாங்கியிருக்கேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே அப்படி தான் 2 பாக்ஸ் வரும். மேலே ஒரு பாக்ஸு, கீழே ஒரு பாக்ஸுன்னு சொல்லிட்டு வரும். இது வந்து கலர் நல்லா இருந்துச்சு எல்லாமே. ரோஸ் கலர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் 118 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த காம்போவில் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 6 இது பார்த்திங்கன்னா 258க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 5 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ஊருக்கெல்லாம் போயிட்டால் எப்படி வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுங்கிற ப்ராப்ளம் வந்து இருக்காது. நீங்கள் சின்ன சின்ன செடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஜுவல் பாக்ஸ் தான். இது வந்து செட்டாக வந்து 5ஆக வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அட்ராக்டிவான கலரில் எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி வந்து கொடுத்து ரொம்ப பாட் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் நம்மளோட செயின், இயரிங்ஸு, ரிங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு வைக்கலாம். இதை வந்து ரிட்டன் கிஃப்டாக கூட வந்து கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு இது ஐட்டம் கூட வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு குங்குமமும் ஒரு மஞ்சள், சின்ன சாக்லேட்டு, ஸோ இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேண்டமாக அவங்க என்ன கலர் சென்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட நம்மளோட திங்ஸ் எல்லாம் ஒரே இதில் அரேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் கூட போட்டு கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது 337க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ மீஷோவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க இந்த
டெராமிக்கில் இருக்கக்கூடிய டீ செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிலும் 4 கப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறைய கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. நான் வந்து ஒரு பிங்க் ஸ்டோன் இருக்க மாதிரியான கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ஹெட்டிலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 240 ml வந்து கொடுத்துருந்தாங்க. இதையுமே வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடைக்கிது. 563க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதில் நிறைய மாடல் வெரைட்டியில் வந்து கிடைக்கிது. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 3 வந்து கொடுத்துருந்தாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 லிட்டர்ஸில் வந்து இருக்குது. இதுவுமே இப்போ வந்து மீஷோவில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை புக்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை கிளாத் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், இல்லை வந்து கிட்ஸோட டாய்ஸை கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது லிட்டோடையுமே வந்து வருது. இது செட் ஆஃப் 3 வந்து நான் வாங்கியிருந்தேன். இதை வந்து 1022க்கு வந்து வாங்கியிருந்தேன். அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரிசீவ் ஆகையில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி தான் வந்து வந்திருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இதை வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிலன்ட்டு. அதுக்காக நான் வந்து திரும்ப ஆர்டர் போட்டு இதை வாங்கியிருக்கேன். ஸோ வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதான் வீடியோ போட வந்து லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த தனியாக ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹூக்ஸ் எல்லாம் தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, இந்த ரெட் கலர் ஸ்டிக்கரை பிச்சுட்டு நீங்கள் வந்து கபோர்டில் வந்து இதை வந்து ஒட்டிக்கலாம். சரிங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹூக்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து காமிக்கிறதில்ல. இது வந்து ஃப்ரண்ட்டு ஹூக்கில் ஒன்று வரும், எண்டில் ஒன்று வரும். இடையில ஃபுல்லாக இந்த பட்டன்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து மாட்டணும். மாட்டிட்டு இந்த ஹெட்ஸ் ஹூக்கையும் நம்ம வந்து மாட்டி விடணும். மொத்தம் இதில் வந்து ஒரு 10 ஹூக் இருக்கும். இதை நீங்கள் வந்து கபோர்டு இருக்குல்ல, கபோர்டோட உள் டோரில் கூட வந்து மாட்டிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து வாலில் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து மாட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை மாட்டுறேன். இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு கபோர்டோட டோர் இருக்குல்ல, அதை நல்லா வந்து தொடச்சிருங்க. தொடச்சி ஈரம் இல்லாமல் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஸ்டிக்கரை பிச்சு வந்து ஒட்டிடுங்க. நல்லா அழுத்தி ஒட்டிடுங்க. 1 டே வந்து கேப் விடுங்க. கேப் விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கரண்டி ஐட்டம் எதுனாலும் நீங்கள் வந்து ஹேங் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிஃபாக இருக்கும். இதை 120க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் பென் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் வந்து 8 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சிட்டு தண்ணிக்குள்ளே விட்டோம் அப்படின்னா அதே ஷேப் வந்து அந்த மாதிரியே வந்து வரும். ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் வந்து விளாட்றாங்க அப்படின்னா இதை வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சின்னதாக ஒரு ஸ்பூனில் மட்டும் வரைஞ்சி காமிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதை நான் தண்ணியில் வந்து விடுறேன். அப்படியே அந்த ஹார்ட் ஷேப் வந்து வருது. ஃபஸ்ட்டு எனக்கு விடும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வரல. அதுக்கப்புறம் செகண்ட் விடும்போது எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் என் பசங்க வந்து நிறைய விளாண்டாங்க. இதை வச்சு நிறைய ஷேப் செஞ்சு விளாண்டாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இதை நான் வந்து 139க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே வந்து நல்லா இருக்குது குவாலிட்டியுமே. இதில் 8 இருக்கனால நிறையா டைம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து வரும். இங்கே பாருங்கள், நான் லீஃப் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து நல்லா வந்துருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா செராமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் வேஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது செராமிக் தான். இந்த கோல்டன் பெயிண்டிங் கொடுத்தனால ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை 201 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா காஃபியும் சுகரும் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கண்டெய்னரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் ஃபுல் கிளாஸில் இருக்கும். டாப் வந்து உடனில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பூனும் உடனில் கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பூன் வைக்கிறதுக்காகவே வந்து ஒரு இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் மாதிரியுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப்லையும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப்லையும் வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 453க்கு வந்து நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி 300 ml. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த மேரேஜஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்கரேஷன் பண்ணுவாங்கள்ல,
ஸோ அதுக்காக இந்த பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, இது வந்து நான் செட்டாக வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் வந்து 6 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 320க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ரூட்ஸு, பேங்கிள்ஸு, மித்த ஐட்டம்லாம் வச்சு பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அக்சசரிஸ் செட் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோப் டிஸ்பென்சர், அதுக்கப்புறம் சோப் ட்ரே, அதுக்கப்புறம் டூத் ப்ரஷ் ஹோல்டர். ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா செராமிக்கில். ஸோ பிரிண்டடில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. க்ரீம் கலர் மாதிரி கலரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரல் டிசைன் போட்ட மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நான் 610க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெல்வெட் மாதிரியான கிளாத்தில் பண்ணியிருப்பாங்கள்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரீமியமாக நான் கூட சின்னோண்டு வரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நல்ல பெரிய சைஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பிடிச்சி. உள்ளே பார்த்தீங்கன்னா திக்கான காட்டன் கிளாத் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட்டன் டைப் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜிப் மாதிரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. உள்ள குட்டியோன் பாக்கெட்டுமே ஒன்று இருந்துச்சு. நான் 365க்கு இதை வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்ஷன் இருக்க மாதிரியான ஒரு பவுல் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கின பிறகு ஏன்டா வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. சரியான குவாலிட்டியாக வந்து இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டடாக கொடுத்தாங்க. 2 போர்ஷன் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குக்கிங் பண்ணலாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப வந்து லைட் வெயிட்டடாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து மண்பானை வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வைக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டீலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பாட் வைக்கிற இடம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி வந்து வடிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ இது வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டம்ளர் வைக்கிறதுக்கான கேப்புமே வந்து கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இதை நான் 347க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டீலில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து சைடில் வருதுல, அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. ஹெவியான ஐட்டம் வந்து இதில் வைக்க முடியாது. ஒரு மீடியமான ஐட்டம்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கணுன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 டயர் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர்லையுமே வந்து கிடைக்குது. நல்லா ஆனால் ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது. இதை நான் வந்து 408 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 1K ஃபாலோவர்ஸ் வர இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.